Hello armies and welcome to Hevel BTS Army 47 and now உங்களை வெளி சத்தியமாக என்னால் பேச முடியல. நான் பற்றி பேசுகிறது ரொம்ப 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 பெருசு. ரோடாக இருக்கிறேன், சந்தோஷப்படணும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நான் என்னென்னமோ எக்ஸ்பெக்ட் பண்ணேன், என்னென்னமோ நடக்குது. இந்த குளிர் என் தாண்டியே தூக்கிட்டு போனதாங்க மிச்சம். சரி, இந்த எபிசோட்லேருந்து ஃபுல்லாக ரொமான்ஸ் அந்த மாதிரிலாம் வரும்னு நினச்சேன்ல அப்படி இருந்தேன். இந்த இப்படி தொண்டை போய் ரொமான்ஸ் சீனை நான் காமெடி சீனாக ஆக்கிடுவேன் போல். என்ன நடக்குதுன்னே தெரியல. ஓகே கைஸ், என் வயசில் ஏதாச்சும் ரொமான்டிக் சீன் கொஞ்சம் காமெடி சீனாக தான். தாழ்மையோடு நான் அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அண்டு குழந்த வயசுக்கெல்லாம் செத்தம் போங்க. ஐயோ சாங்கியே குக்கியே விட்டுருங்கடா, என்ன அப்படி தான் இருக்குது. ரெக்கார்டே பண்ண முடியல, என்ன தொண்டை ரொம்ப பெயினாக இருக்குது. பேசக்கூட என்னால் முடியல. அப்படி ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ள ஒழுங்காக பேச முடியல. வாய்ஸ் சேஞ்ச் பண்ண முடியல. வாய்ஸ் சேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தா ரொம்ப ஹெவியாக எனக்கு த்ரோட் பெயின் ஆகுது. பட் ஆனாலுமே ரெக்கார்ட் பண்ணிடலாம். நான் முன்னாடியே சொல்லிப்பேன், ஒரு நாள் கூட விட மாட்டேன். ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்படி ரெக்கார்ட் பண்ணலாம், அப்படியே முன்னாடியே பண்ணி வச்சோன்னா ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்டாகவே எனக்கு இருக்குது. அதனால தான் நான் ரெக்கார்ட் பண்ண வந்துட்டேன். சரி போய் த்ரோட் தானே கொஞ்சம் இதாகிடுச்சு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம், கொஞ்சம் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு வந்துட்டேன். அண்ட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கண்ணா. ஒரு 4 to 5 எபிசோடு இந்த மாதிரி வரும். தெரியல எனக்கு எத்தனை எபிசோடு வரும்னு. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, நம்ம லாஸ்ட்டில் எதாவது பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்க போகலாம். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு பேபி எப்படி உங்களுக்கு வந்துச்சு, நீங்கள் எப்படி ப்ரெக்னென்ட் ஆனீங்க விஷயம் தெரிய வந்திருக்கோம். அண்ட் பாய்ஸ்க்கு தெரிய வந்திருக்கோம். ஸோ குழந்தைங்க உங்ககிட்ட அப்பாட்ட நம்ம சேருவோம் லைக் தட் அதுமாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ அதோட நம்ம பேச முடிச்சு சிவங்க நம்ம ட்ரெஸ் எடுத்துக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் சீனே பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ உங்களை தாண்டா கட்டுறாங்க. நீங்கள் வாக் பண்ணி போயிட்டுருக்கீங்க. ஸோ கிட்ஸை கூட்டிகிட்டு நீங்கள் போயிட்டுருக்கீங்க. அந்த இடத்த கட்டுறாங்க. நீங்கள் ஓகே, நம்ம என்ன பண்ண உங்களுக்கு ஒன்றுமே புரியல. இப்போது இந்த ஜாபை கண்டினியூ பண்ணுறதா இல்லை ரிசைன் பண்ணுறதா, ஜெயிக்கிற சொல்கிறதா வேண்டாமா, ஒன்றுமே உங்களுக்கு புரியல. ஸோ யூ ஆர் டோட்டலி கன்ஃபியூஸ்ட் அந்த ஸ்டேஜ் சொல்லி நீங்கள் ஓகே எல்லாமே காட் பார்த்துப்பாரு போ அப்படிங்கிற நம்பிக்கையில் நீங்கள் போயிட்டீங்க. ஸோ நீங்கள் அந்த பிளேஸ்க்கு வந்துடுறீங்க. ஏன்னா நீங்கள் வேலை செய்கிற அந்த இடத்துக்கு வந்துட்டு ஸோ நீங்களே போகிறீங்க. பட் நீங்கள் வரதுக்கு முன்னாடி வீட்டை வந்துட்டாங்க. பிகாஸ் அவங்க கொஞ்சம் உஷார். ஸோ நீங்கள் வரதுக்கு முன்னாடி வந்துட்டாங்க எல்லாருமே. ஸோ நீங்கள் இப்போ உள்ளே போய்ட்டு உட்காந்து உங்கள் வேலை செய்யணும். பட் உங்களோட தாட் எல்லாமே அப்படி தான். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், 2 ரூம்ஸ் இருக்கும். இன்சைடில் பேசினா வெளியே கேட்கும், வெளியே பேசினா அவ்வளோ கேட்கும். பட் மைக் ஆனில் இருக்கும். ஸோ உள்ளே எப்போ ஆனில் தான் வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ முன்னாடி இதுக்குன்னே ஆனில் வச்சுட்டாங்க. நீங்கள் என்ன பேசணும்னு கேட்குறதுக்காகவே அவங்க நினச்சதை நீங்கள் தப்புனே கட்டல. லைக் அதே மாதிரி தான் நீங்கள் உள்ளே போகிறீங்க. ஸோ உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசுகிறீங்க. ஹலோ டேய் ஒயின் சொல்கிறீ மச்சான் ஒன்று சொல்லணும். என்ன சொல்லணும்? அப்புறம் சாங்கு கொக்கிலாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. அப்புறம் என்ன வேறு என்ன சொல்லணும்? அது சொல்றி என்ன சொல்லணும்? இல்லை சாங்கு குக்கியோட அப்பாவா ஏப்பா அதுதான் அன்றைக்கி டாக்டர் அவ்வளோ பெரிய விஷயம் சொன்னாங்க. அப்புறம் இன்றைக்கி மறுபடியும் அப்பான்னு பாடேன். இல்லைடி, அன்றைக்கி டாக்டர் சொன்னதில் பொய் பண்ணதே இப்போ பொய்யா? ஆமாடி. அப்புறம் என்ன நடந்துச்சு? அது வீட்டு நம்ம மச்சான் என்னத்த இருக்கால அவளையும் ஆண்களை போகலாம். போட்டு தரல போடு இல்லை அவளும் சண்டைக்கு வருவான். சரி சரிட்டு இப்போ நீங்கள் 3 பேர் இருக்கீங்க வந்துட்டீங்க ஃபார்ம் சரி சொல்லிப்பேன் அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த நடந்தெல்லாம் சொல்கிறீங்க. இந்த குழந்தையோட ஒரிஜினலாப்பா ஜெயிக்கதா பயாலஜிக்கல் ஃபாதர் ஆஃப் தைஸ் 2 கிட்ஸு அப்படி சொல்லி நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிங்க. சொன்னோடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஒரே ஷாக்கு. இது எப்படி 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாலும் தெரியும். அந்த ஹாஸ்பிட்டல் போனது கூட ஆமாம்மா நான் கூட கேட்டேன், நீ ஆமாச்சா நீ பார்க்கலையா அதுன்னு. இந்த சம்பவம் நடந்திருக்கே வரைவா. அப்புறம் மிஸ்ஸஸ் ஜான் ஜங்குக்கு என்ன பண்ணீங்க? மிஸ்ஸஸ் ஜான் ஜங்குக்கு கொஞ்சம் இந்த 2 பாவப்பட்ட ஜீவனிங்களை மறந்துடாதீங்க. இப்போ நான் எதுக்கு கால் பண்ண நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஓ சிட்டு அப்போ தாங்களை எதுக்கு கால் பண்ணீங்க? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல. பேசாமல் ஜாபை ரிசைன் பண்ணட்டுமா? ரிசைனா? ஏன்? இல்லை இதனால் ஜேகேக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்? புரியல. இல்லை இப்போது இவங்க 2 பேர் தான் கொஞ்சம் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்காங்க. இதெல்லாம் ஜேக்கோட கேரியருக்கு அவரோட கேப்பா ஐடலுக்கு இதுக்காச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இதுக்கு என்னால் அவர் லைஃப் வேண்டாமே. ஆனால் நான் பேசாமல் ரிசைன் பண்ணிட்டு
அங்கே இந்தியாவுக்கே வந்துட்டா. ஸோ என் காலில் செருப்பு போட்டிருக்கேன். ஓவராக பேசுனா அது மூஞ்சில் தான் இருக்கும். என்னடி சொல்கிறேன் பின்ன நாயே இங்கே பாரு. சரி, இந்த ஒரு வருஷம் ஜேகே குழந்தை பிரிச்சுக்கிட்டேன். ஒரு வேலை ஜேகேக்கு இந்த உண்மைலாம் தெரியுதான் நினைப்படுவேன். அது எப்படி தெரியும்? அது இப்போ எனக்கு தெரிஞ்சது அவளுக்கு. அவள் கன்ஃபார்ம் சொல்ல வாய்ப்பில்லை. ஏன்னா அவள் ஜேகே அடையணும்னு நினைக்கிறான். நான் சொல்ல மாட்டேன். அப்படியுமே இப்படி ஜேகேக்கு தெரியும். தெரிய வந்தா என்ன பண்ணுவேன்? அது தெரியலடி எனக்கு. தெரியல. இப்போ மூடு என்ன நடக்குமோ அது நடக்கும். நீ அமைதி அப்படியே கடை. ஆனால் எப்படி பார் வயன் நாங்கள் தான் சொல்கிறேன். சரி, உன் குழந்தைங்களுக்கு தெரியுமா? அதுதான் சொன்னேன்ல. அப்புறம் என்ன டேஷ் உன் குழந்தைங்களுக்கு சரி அப்பா கூப்பிடணும்னு இருக்கும். சரி, அதை முடியனாலும் பரவாயில்ல, அவங்க கூட அட்லீஸ்ட் இருக்குன்னு தொடம்பலாம். அதையா சொன்ன. சரி சரி, நீ சொல்கிறதும் கரெக்டு தான். நான் ரிசைன் பண்ணல. அந்த மாதிரி இருக்கட்டும். அப்படியே ஏதாச்சும் இந்தமாதிரி கொஞ்சம் சுடுசுடாக ஏதாச்சும் நடந்தால் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடு. புரியலை. இல்லை ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணால் கேள்வின்னு. சரி ஓகேப்பா, உங்கள் ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸு. சரி அப்படி சரி அவங்க கட் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உட்காந்து ஆழ்ந்த சிந்தனையில் பார்த்தீங்கன்னா இருக்கிறீங்க. அப்புறம் உட்காந்துட்டு அந்த ரூமை டெலியே இருந்தாருங்க. ஸோ பிடிஎஸ் கிட்ட அதை காத்துக்கலாம். ஸோ ஜேகேக்கு கையிலே பிடிக்கவில்லை. நார்மலாகவே ஜேகே பார்த்தீங்கன்னா அவங்க பின்னாடியே வருவார். ஸோ அவரோட குழந்தைங்களுக்கு நீங்கள் தான் அம்மா வராமல் இருப்பாரா என்ன? வாய்ப்பில் ராஜா, வாய்ப்பில் இனி தான் நம்ம ஜெயிக்கடாட்டம் ஆரம்பம். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அவங்களே அப்படியே செட் அடிச்சுட்டுருக்காரு. நீங்களும் பார்க்குறீங்க அவரோட லுக் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணீங்க. ஆனால் இப்போது அதை ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எதுக்கு, அதெல்லாம் கேட்குற நிலமையில நீங்கள் இருக்கிறீங்களா? வாய்ப்பில் அப்படின்னு கேட்டால் அது 0% தான் சொல்லணும். அதனால் நீங்கள் அதை அவ்வளோக்கு கண்டுக்கலாம். பட் ஜேகே ஒன்று நான் எப்படியாச்சும் லவ்வில் ஃபாலோ ஆக வைப்பேண்டி அப்படிங்கிற ஒரு குறிக்கோளிலே இருக்கிறாரு. அண்ட் அப்படியே வந்து கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் போயிட்டுருக்கீங்க கீழே, அப்படி வந்து நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஜேகே உங்கள் பின்னாடியே வராரு. வந்து வயன் ஜேகே நீங்களா? இல்லை என்னாச்சு ஜேகே, என்ன வேணும்? நீ தாண்டி வேணும். ஏன் தரப்படியே நான் ஜேகே என்ன? ஒன்றும் ஜேகே மைண்ட் வைஸ் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறா அப்படி சொல்லிட்டு எங்கே போகிறேன்? அது கொஞ்சம் வேலை இருக்குது, அதுதான் பார்க்க போகிறேன். ஓ அப்படியா, சரி. அது ஒன்றும் இல்லை, சும்மா தான். அப்புறம் மேடம் என்ன பண்ணீங்களா? கல்யாணம் அந்த எதுவும் இல்லையா? சரி நானா மாப்பா பக்கத்தட்டா ஆவிசிட்டு உங்ககிட்ட ரொம்ப ஃப்ளட் பண்ணுறாரு. நீங்கள் டெய்வம் ஃப்ளட்டை கொஞ்சம் பற்றா அப்படி தான் உங்களுக்கு இருக்குது. நீங்களும் அப்படியே பார்த்துருக்கீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களை ஃப்ளோட் பண்ணிட்டுருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது. கைஸ் இப்போ என் நார்மல் வயசில் இருந்தேன்னா நான் எதாவது கொஞ்சம் ஃப்ளோட் பண்ணுவேன். தொண்டை போயிடுச்சு. இந்த வயசில் ஃப்ளோட் பண்ண சொன்னால் சத்தியமாக முடியாது. அதெல்லாம் இப்போதைக்கு ஃப்ளோட் வராது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜேகே பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் பண்ணுறாரு உங்ககிட்ட. ஜேகே என்ன பண்ணுறீங்க? ஃப்ளோட் பண்ணுறேன், ஏன்னு தெரியல. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜேகே எனக்கு குழந்தைங்க இருக்குங்க. ஆனால் நீ சிங்கிள் மதர் தானே? அப்படி இருக்கும்போது என்ன ஜேகே உங்களுக்கு இது தப்புன்னு தெரியல அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து ஒரே தான் உங்களை இப்போ பிடிச்சி ஒரே நீங்கள் அவர்கிட்ட போய் ஒரு செஸ்ஸில் அப்படியே பம்ப் ஆகிட்டு நிற்கிறீங்க. அப்படியே மேலே அவரை கண்ணை பார்க்குறீங்க. சார் கண்ணை பார்க்குறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா பையன் ஜேகே நீ ரொம்ப அழகாக இருக்குடி. ஜேகே என்ன பண்ணுறீங்க? இன்னும் எனக்கு புரியல, நான் என்ன பண்ண போகிறேன்? ஜேகே குழந்த இருக்கு. குழந்தையா? அது யார் குழந்த? ஜேகே அஜய்க்கு சொல்லு, அது யார் குழந்த? அது வந்து ஜேகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகேலாம் ஒரு கண்ணு இங்கேயோ போதுங்க. பைபிளோட கண்ணு உங்களை பார்த்தா கூட பரவாயில்ல, அவரோட கண்ணு கொஞ்சம் நேரமாக உங்கள் லிப்ஸ்கிட்டே கொடுக்குன்னு பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் எங்கடா பார்க்குற அப்படி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அவரை. ஜேகே என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் என்ன விடுங்க அப்படி சொல்கிறீங்க. அப்போ வந்து ஜேகே அப்படின்னு ஒரே ஒரு வயசு தான். நீங்கள் வந்து அப்படியே டொப்புன்னு தள்ளிவிட்டு ஓடிடுறீங்க. ஜேகே திரும்ப ஐயா இணைப்பு உங்களுக்கு வேணும். அந்த நேரத்தில் இருந்து சும்மா ஏன் கம்முன்னு இருக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜேகே வந்து நம்ம டேக்கிட்டு தான் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ டே வந்து நாங்களாம் சிங்கிளாக இருக்கோம்ல, துறைக்கு மட்டும்னா அவ்வளோ அவசரமிங்களாக்கு
மூடிட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஜெக்கே சொல்கிறாரு. ஸோ ஜெக்கே ஐயோடா பராமத்தா பாய் அங்கே போ எப்படி இருந்தாலும் அவளை நான் கரெக்ட் பண்ணேன் அவள் சொல்லிட்டு நம்ம ஜெயக்கை திரும்பிட்டு போகிறேன். ஆமாம்மா ரொம்ப தப்பட்ட அப்படி சொல்லிட்டு வந்து நம்ம வியும் போயிடாரு. அப்படியே பார்த்திங்கன்னா ஸோ ஒரு 2 days போகுது. ஜேக்கு டெய்லியும் பின்னாடியே பின்னாடியே வந்து உங்களுக்கு ஃப்ளர்ட் பண்ணுறது இது பண்ணுவார். ஸோ ஒன் டே இதே மாதிரி ஒரு 2 weeks கழிச்சு 3 days கழிச்சு ஜேக்கு எதையுமே வந்து ஒரு டைம் பார்த்திங்கன்னா தனியாக இருக்கீங்க, மாட்டிக்கிட்டீங்க, கஷ்டமாக மாட்டிக்கிட்டீங்க தனியாக. அப்படியே உங்களை வந்து வாலில் பின் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் வந்து ஜேகே என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணுறேன்னு தெரியலையா, ஜேகே என்ன பண்ணுறீங்க, அது என்னை பார்க்கும்போது என்னென்னமோ படுது ஜேகே புரியல. அது அப்படி சொல்லிட்டு உங்கள் காதுக்கிட்ட வராரு, வந்து ரொம்ப அஸ்கில வயன் ஜேகே வயன் ஜேகே கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கு, நான் டைலாக் சொல்லணும்னு இருக்கேன், கொஞ்ச நேரம் அமைதியாக ஜேகே வயன் ஐ லவ் யூ அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் வந்து ஜேகே புரியல, புரியலையா, நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் ஷாக்காக பார்க்குறீங்க. ஜேகே உங்களுக்கு எப்படி தமிழ் உன்னை லவ் பண்ணுறேன்ல அதான் இந்த ப்ரொப்போஸ் எப்படி தமிழில் பண்ணணும்னு சொல்லிட்டு சர்ச் பண்ண கற்றுக்கிட்டேன் அவ்வளோ அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. ஜேகே ஆனால் கரெக்டில் அப்படி சொல்கிறீங்க, என்ன கரெக்டில், ஏன் லவ் பண்ணனா குத்தம்மா, நான் கேட்பாப்ப ஏன் லவ் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு கேட்குறேன். இல்லை ஜேகே அது வந்து அது வந்து சொல்லு ஏன்னா அது வந்து இல்லை எனக்கு 2 குழந்தை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிப் லாக் அடிக்கிறாரு. ஓகேடா மிஸ் இதோட இந்த எபிசோட் பிடிச்சிக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிக்கலாம் பிடிச்சிக்கலன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லென்த்தாக போகலான்னு பார்த்தாலும் இந்த தொண்டை வலி வந்து சதி செய்கிறது, என்ன செய்கிறது, ஆனால் தொண்டை வலி என்ன தான் சதி செய்தாலும் நான் ரெக்கார்ட் பண்ணுவேன் பண்ணிக்கொண்டிருக்கிறேன். அதனால தான் கம்மியாக இது ரெக்கார்ட் ஆகிடுச்சு. சத்தியமாக பேச முடியலடா, இவ்வளோ நேரம் பேசினது பெருசு, அது கொஞ்சம் வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி பேசினது ரொம்ப பெருசு. எப்படி வந்துச்சுன்னு தெரியலடா, அவுட்புட் எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. ஏதோ பண்ணியிருக்கேன், சத்தியமாக எனக்கு வந்து இது சாட்டிஸ்ஃபை இல்லை. ஸோ எப்படின்னு தெரியல, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கடா. அண்ட் நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் நான் மேலும் இதை ரெக்கார்ட் பண்ணுறதை வேண்டாமான்னு முடிவு பண்ணுவேன். பிகாஸ் அவங்களுக்கு இது பிடிக்கலன்ட்டிங்கன்னா நான் வந்து தொண்டை சரியாக வரைக்கும் ரெக்கார்ட் பண்ண மாட்டேன். அதனால வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் ஓகே வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். அண்ட் ஓகே ஐ ஹோப் உங்களுக்கு இது பிடிச்சிக்கு நம்புகிறேன். அண்ட் ஓகேடா இப்படி உங்களிடம் விடைபெறுது உங்களது பை பை. சி யூ லவ் யூ ஆல். உமா சரகே.